உலகத்தின் அவனவன் தாய்மொழியில பேசுறான். நாம் தான் மொழிகளின் தாய்மொழியான தமிழ் மொழியில் பேசினோம். தமிழில் பேசுவது அவமானம் அல்ல, என் அடையாளம் என்று பேசியவன் எங்க அண்ணன் சீமான். ஆடு மாடு மேய்த்தல் என்பது அவமானம் அல்ல, அது வருமானம். துபாயில போய் ஒட்டகம் மேய்க்கலாம், அரபு நாடுகள் ஆடு மாடு மேய்க்கலாம், சொந்த நிலத்துல விவசாயம் செய்யக்கூடாதா? விவசாயம் என்பது அரசு வேலை, அதற்கு 25,000 ரூபாய் சம்பளம் என்று அறிவித்தவர் அண்ணன் சீமான். எப்படி 25,000? விவசாயத்துக்கெல்லாம் 25,000? ஆடு மாடு மேய்க்கிறதுக்கெல்லாம் 25,000? படிச்சவங்களை, பிஇ படிச்சவங்களை, எம்பிஏ முடிச்சவங்களை, டாக்டரேட் பண்ணவங்களை சீமான் ஆடு மாடு மேய்க்க சொல்றாருன்ட்டான். ஆனா நேரம் பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை கறிக்கடையில் போய் வந்தா நிற்பான் முதலா. தமிழ்நாட்டினுடைய பால் தேவை மட்டும் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி. ஆட்டுக்கறியின் தேவை, தமிழ்நாட்டுடைய ஆட்டுக்கறியின் தேவை 60,000 கோடி. மாட்டுக்கறியின் தேவை 30,000 கோடி. மொத்தமாக ஆடு மாடுல மட்டும் 2 லட்சம் கோடி வருமானம். ஏண்டா டாஸ்மாக்ல சரக்கு ஊத்தி கொடுக்கிறவன் அரசு வேலை பார்க்கும்போது ஆடு மாடு மேய்க்கிறவன் விவசாயம் பண்றவன் அரசு வேலை பார்க்க கூடாதா என்ற கேள்வியை எழுப்பியதும் அவர்தான். இப்படி ஏதாவது ஒரு தலைவனை காட்டுங்க, எடப்பாடி பேசுவாரா? சூழலியெல்லாம் என்னன்னு தெரியுமா?